அனைவருக்கும் வணக்கம். இந்த அஜித்குமார் கேஸ்ல நிக்கிதா இருக்காங்கல்ல, அவங்க இது போக திமுகவுடைய முரட்டு முட்டா இருக்கக்கூடிய பசும்பொன் பாண்டியன், இது போக அருப்புக்கோட்டையில 2018 அங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளை உயர் அதிகாரிகளுக்கு விருந்தா மாத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டாங்கல்ல, இப்ப கூட சிறையில இருக்காங்கல்ல நிர்மலா தேவி. சோ இவங்க 3 பேர்த்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த நிக்கிதாவை பத்தி நம்ம கேள்விப்பட்ட விஷயம் எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த நிக்கிதா மேல நிறைய பேர் பண மோசடி கேஸ் கொடுத்தாங்க. நிறைய பேர் அங்க இருக்கவங்க இங்க இருக்கவங்க எல்லாம் தமிழ்நாடு முழுக்க பல பேர் இது இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் இந்த நிக்கிதா மேல பண மோசடி வழக்கு கொடுத்திருக்காங்க, வேலை வாங்கி தருவதா சொல்லி ஏமாத்திருச்சு அப்படின்னு அதை கேள்விப்பட்டோம். ஆனா இந்த நிக்கிதா எத்தனை கேஸ் கொடுத்திருக்காங்க, யார் யார் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது இல்ல. இவங்களும் நிறைய பேர் மேல கேஸ் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. என்னென்ன கேஸ் அப்படின்னு பாத்துறோம். ஃபர்ஸ்ட், இவங்க மேஜர் ஆகி ஒரு 20-21 வயசு இருக்குங்க. அதாவது அந்த திருமண வயது வந்த உடனேவே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நிக்கிதா லைஃப்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. உண்மையாலும் அவங்க அப்பா ஒரு சப் கலெக்டரா இருக்காங்க, அவங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. அப்படிங்கிறப்போ 20-21 வயசுலயே இந்த நிக்கிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு தேவையே இல்லை. ஆனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சிங்கப்பூர் சிட்டிசன், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். சோ ரவீந்திரன் அப்படின்னு பேரு. சோ அவரு கூட ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல நடத்துறாங்க. அதாவது எப்படி திருமாறன் அவருடைய கல்யாணம் பெரிய அளவுல நடந்தது, ஆனா கூட்டம் அப்படிங்கிறது இந்த நிக்கிதா சைட்ல இருந்து ஒரு 20-30 பேர் தான் வந்திருந்தாங்க அப்படின்னு திருமாறன் சொன்னார்ல. சோ அதே மாதிரி இந்த ரவீந்திரன் இந்த நிக்கிதாவுக்கு இடையில நடந்த அந்த நிச்சயதார்த்தம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு. ஆனா கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தரப்புல இருந்து ஒரு 30-40 பேர் தான் போயிருக்காங்க. அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே என்ன ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா, அவர் ரவீந்திரன் திரும்ப சிங்கப்பூர் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் இவங்க தரப்புல இருந்து ஒரு வழக்கு அப்படிங்கிறத போடுறாங்க. அதாவது நிக்கிதா தரப்புல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னா அப்பயே 22 வயசு இருந்திருக்கும். நான் சொல்ற காலகட்டம் அப்படிங்கிறது 2001. அப்பனா நிக்கிதாவுக்கு 21 வயசு அதுதான் இருந்திருக்கும். அப்பயே கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா கூட இந்த சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுல இவ்வளவு ஒரு தொல்லையா மாறி இருக்காது. கல்யாணம் பண்ணி கொடுக்காம குடும்பமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன வழக்கு போடுறாங்க அப்படின்னா, இந்த ரவீந்திரன் எங்க கிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்கிட்டாரு, நாங்க இவரை நம்பி இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் பெரிய அளவுல செலவு பண்ணிட்டோம், பெரிய அளவுல உண்மையாலுமே செலவு பண்ணிருக்காங்க. அதை உண்மையாலும் ரவீந்திரன் கூட பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா பெரிய அளவுக்கு செலவு பண்ணிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் எங்களை திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்துறாரு, எங்க கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்க 2001 காலகட்டத்துல இந்த நிக்கிதா வீட்டு தரப்புல இருந்தே சேர்ந்து போடுறாங்க. அப்போதான் நிக்கிதா வளர்ந்துட்டு இருந்திருக்கு. ஏமாத்துறது எப்படி அடுத்தவனை கொள்ளடிச்சு பண மோசடி பண்றது எப்படின்னு அப்பதான் கத்துக்கிட்டு இருந்திருக்கு. இந்த குடும்பமே அதுக்கு பேக்கப்பா இருந்திருக்கு. சோ அடுத்து இந்த வலையில சிக்கினவர் தான் திருமாரஞ்சி. அவரே மீடியாவில சொல்லிட்டாரு, என்னை இதை மாதிரி திட்டமிட்டு ஏமாத்தி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், கடைசியில பணம் கொடுத்துதான் நான் டிவோர்ஸே வாங்கினேன் அப்படின்னு திருமாறனே சொல்லிட்டாரு. அந்த டைம்ல உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. வெளியூருக்குலாம் ஓடி போயிட்டு 6 மாசம் 1 வருஷம். ஏன்னா ஒரு பெண் வரதட்சணை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா உடனடியா நடவடிக்கை அப்படிங்கிறது இருக்கும்ல. சோ ரவீந்திரன் கூட திருமணம் நடக்கல, நிச்சயதார்த்தம் நடந்து அதுவே இஷ்யூவா மாறிடுச்சு. அதுல என்ன பேசி என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, என்ன பணம் வாங்கினாங்க அப்படின்னு தெரியல. இது நிக்கிதா கூட ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். செகண்ட் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, திருமாறன் கூட திருமணமே நடந்துடுச்சு, நடந்து 3-4 நாள்ல இந்த அம்மா நிக்கிதா எங்கேயோ ஓடி போச்சு வழக்கம் போல. ஆனா கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, திருமணம் பண்ணி கூப்பிட்டு போன நைட்டே என்ன கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு அறையில போட்டு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு 3-4 நாள் என்ன போட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. அதனால நான் அங்க இருந்து பயந்து போய் ஒடியாந்துட்டேன், என்கிட்ட 200 பவுன் நகை கேட்கிறாங்க, என்கிட்ட இருந்த நகையெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாறன் ஜி மேலேயும் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுக்குது. செகண்ட் கம்ப்ளைண்ட் இந்த அம்மா கொடுத்துருக்கு. மூணாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்தி கணேஷ் அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த சக்தி கணேஷுக்கும் இந்த நிக்கிதா கதையை கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நிக்கிதா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வராங்க. அவங்க வயசு 30 அப்படி ஆயிடுது. அதாவது நான் சொல்றது 2008, 9 இல்ல 7 இந்த காலகட்டத்துல இருக்கலாம். சோ அப்போ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டேஷனுக்கு போகுது. அங்க இந்த சக்தி கணேஷ் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிக்கிதா பிரஷர் பண்றாங்க. அதாவது என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையா போகுது. அதுக்கு அங்க ஸ்டேஷன்ல நிக்கிதா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் இவனை நம்பி நிறைய நகை கொடுத்துட்டேன், பணம் கொடுத்துட்டேன். அதாவது இப்ப அஜித் நகையை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. சோ அதே மாதிரி இவனை நம்பி நான் நிறைய பணம் கொடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பிரச்சனை போகுது. ஆனா சக்தி கணேஷ் வீட்டுல ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவன் சின்ன பையன், இது 30 வயசு ஆயிடுச்சு,
30 வயசு கிட்ட ஆயிடுச்சு, இதை நம்பி எப்படிடா அப்படின்னு பிரச்சனை இருக்கப்போ கடைசியா அந்த பஞ்சாயத்து எப்படி முடியுது அப்படின்னா, அப்பெல்லாம் இந்த திருமாறன் ஜி அவருடைய வழக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்குல்ல, இன்னும் டிவோர்ஸ் வாங்கல, நீ போய் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்காங்க. இது நிக்கிதா கொடுத்த 3வது கம்ப்ளைண்ட். 4வது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை வந்து திருமணம் பண்ணிருக்கு. சோ அவரு மேலேயும் வந்து இந்த இது பணம் அதாவது வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு கேஸ போட்டு அவரையும் அலைய விட்டுருக்கு. சோ தொடர்ச்சியா 4 கம்ப்ளைண்ட். அதாவது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, என்கிட்ட வரதட்சணை கேட்கிறாங்க அப்படின்னு இந்த ஆட்டம் எல்லாத்தையுமே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் குடும்பம் என்ன யோசிச்சுது, என்ன பண்ணுச்சு அப்படின்னு தெரியல. சரி, இனிமே பொண்ணுக்கும் வயசாயிடுச்சு, இனிமே இந்த திருமணம் இது பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுதான் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த ஏமாத்துற மாடலே எப்படி மாறுது அப்படின்னா, வேலை வாங்கி தர்றதா சொல்லி பணம் வாங்கி ஏமாத்துறது. அது வரைக்கும் திட்டம் போட்டு இத மாதிரி ஆண்களை வந்து வரதட்சணை கொடுமையில் மாட்டி விட்டு அவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் பேசி பணம் வாங்குறதே ஒரு பொழப்பா வச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பண மோசடி விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி பதியப்பட்ட கம்ப்ளைண்ட் தான் மதுரை சுற்று வட்டார பகுதியில மட்டுமே இந்த நிக்கிதா மேல ஒரு 6-7 கேஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. இதுல நம்ம திமுகவுடைய முரட்டு முட்டான பசும்பொன் பாண்டியன் எப்படி உள்ள வராரு அப்படின்னா, இப்ப வந்து இவங்க வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை ஏமாத்துறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. அதுக்கப்புறம் போயிட்டு இவங்க வந்து அந்த பணம் கொடுத்தவங்களாம் ஏமாந்து போனவங்களாம் நிக்கிதா குடும்பத்துக்கு போயிட்டு பிரஷர் பண்ணி இல்ல எங்களுக்கு பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சண்டை போடுறப்போ அந்த பசும்பொன் பாண்டியன் தான் நேரடியா கால் பண்றாரு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு கால் பண்ணி நீங்க வாங்க என் ஆபீஸ் வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு வர வச்சு அங்க கட்ட பஞ்சாயத்து பேசி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏமாத்துனது நீங்க ஏமாந்து போனது ஏமாந்ததுதான், இனிமே அந்த பணம் எல்லாம் கிடைக்காது, இது சம்பந்தமா வேற ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா அது தேவையில்லாத மாதிரி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிக்கிதா கிட்ட யாரெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறத இந்த பசும்பொன் பாண்டியன் வந்து ஒரு பெரிய வேலையா வச்சிருக்காரு. சோ நிக்கிதாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா, லீகல் சப்போர்ட்டா, அதாவது இல்லீகல் சப்போர்ட்டா கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற அந்த மதிப்பை வச்சுக்கிட்டு கூப்பிட்டு மிரட்டி அனுப்புறது, நீ இனிமே இது சம்பந்தமா பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த துணிச்சல் அப்படிங்கிறது நிக்கிதாவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பசும்பொன் பாண்டியன் பார்த்து பாருப்பா, வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் பார்த்து பாருப்பா அப்படிங்கிற அளவுக்கு கட்ட பஞ்சாயத்துல பசும்பொன் பாண்டியன் அவ்வளவு இடங்கள்ல நிக்கிதாவை காப்பாத்தி விட்டுருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிர்மலா தேவின்னு சொன்னியப்பா, இது எல்லாமே கனெக்ட் ஆகும், எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றேன். இந்த நிர்மலா தேவியை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அருப்புக்கோட்டையில வந்து ஒரு கல்லூரியில வந்து பேராசிரியரா வேலை பார்த்தவங்க. சோ அவங்க அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து உயர் அதிகாரிகளுக்கு கூட போயிட்டு இருக்க சொல்லி அவங்களுக்கு விருந்தாக சொல்லி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் பெரிய இஷ்யூ ஆச்சு. அங்க இருக்கக்கூடிய மாணவிகளே இவங்க பேசுறதெல்லாம் ஆடியோ வெளியிட்டு பெரிய இஷ்யூவா மாத்துறாங்க. இப்ப கூட அவங்களுக்கு 10 வருடம் சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சம்பவம் நமக்கு தெரியும் எவ்வளவு கொடூரமான சம்பவம் அப்படின்னு. சோ அந்த சம்பவத்துல நிறைய வழக்கறிஞர்கள் வந்து இந்த நிர்மலா தேவிக்கு சாதகமாக ஆஜராகி அதுக்கப்புறம் அந்த கேஸே எனக்கு வேணாம் அப்படின்னு போனாங்க. அதுல ஒரு வழக்கறிஞர் தான் இந்த பசும்பொன் பாண்டியன். இந்த பசும்பொன் பாண்டியன் வழக்கறிஞரா இருந்த அந்த காலகட்டத்துல தான் நிர்மலா தேவிக்கு வந்து ஜாமீன்லாம் கிடைக்குது. அதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இந்த பசும்பொன் பாண்டியன் இருந்திருக்காரு. சோ நிர்மலா தேவி வழக்குல ஒரு முக்கியமான புள்ளி, நிர்மலா தேவிக்கு ஆதரவாக, நிர்மலா தேவி மட்டும் இதுல குற்றவாளி கிடையாது, இதை தாண்டி உயர் அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க, நான் வெளியில கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிர்மலா தேவிக்கு ஆதரவாக இருந்த நபர் அப்படின்னா இந்த பசும்பொன் பாண்டியன் தான். இப்போ இந்த 3 வழக்கையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3 பேரையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த நிர்மலா தேவி ஒரு கல்லூரியில பேராசிரியரா வேலை பார்த்தவங்க. அந்த வழக்குல இந்த பசும்பொன் பாண்டியன் அந்த நிர்மலா தேவிக்கு ஆதரவா நின்றுருக்காரு. இந்த நிக்கிதா இருக்காங்கல்ல, இவங்க பண மோசடி செஞ்சிருக்காங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பசும்பொன் பாண்டியன் இந்த நிக்கிதாவுக்கு ஆதரவா நின்றுருக்காரு. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இந்த நிக்கிதாவும் ஒரு கல்லூரியில பேராசிரியரா அதுவும் ஹச்ஓடியா வேலை பார்க்கறவங்க தானே. அப்படிங்கிறப்போ அந்த நிர்மலா தேவி வழக்கிலையும் இந்த பசும்பொன் பாண்டியன் வந்து லிங்க் ஆகுறாரு. இந்த நிக்கிதா வழக்கிலையும் 2011-10 காலகட்டத்திலேயே இந்த பண மோசடி வழக்குல லிங்க் ஆகுறாரு. ஆனா அந்த நிர்மலா தேவியும் ஒரு கல்லூரியில பேராசிரியர், இவங்களும் ஒரு கல்லூரியில ஹச்ஓடி. அப்படிங்கிறப்போ இந்த கல்லூரிக்குள்ள ஏதோ சம்பவம் இருக்கோ, அதாவது நிர்மலா தேவி பண்ண மாதிரி ஏதாவது விஷயங்களை இந்த நிக்கிதா பண்ணியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டோ அப்படிங்கிற சந்தேகம் இந்த வழக்கை நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ தோணுது. அங்க இருக்கக்கூடிய மாணவிகளை கூப்பிட்டு இந்த விசாரணை சரியா போகணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் இல்ல முன்னாள் மாணவிகள் இருப்பாங்கல்ல, அங்க இருந்து படிச்சுட்டு போயிருப்பாங்கல்ல, ஏன்னா இந்த நிக்கிதா ரொம்ப காலமா அந்த காலேஜ்ல தான் வேலை பார்க்குது. அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி அந்த காலேஜ்ல படிச்சவங்களை கூப்பிட்டு மாணவிகளை கூப்பிட்டு
அது வந்து மகளிர் கல்லூரி தான். சோ கூப்பிட்டு இத மாதிரி உங்களுக்கு நிக்கிதா ஏதாவது சொல்லிச்சா, உங்ககிட்ட ஏதாவது பேசிச்சா, உங்களை வந்து கேன்வாஷ் பண்ணிச்சா, இல்ல இப்ப படிச்சுட்டு இருக்க மாணவிகளை கூப்பிட்டு அவங்க எப்படி உங்கள்கிட்ட ஏதாவது நடந்தாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இந்த விசாரணை போச்சு அப்படின்னா, எப்படி ஒரு நிர்மலா தேவி வழக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு கல்லூரிக்குள்ள ஒரு பேராசிரியர் இப்படி பண்ண முடியுமா, மாணவிகளை வந்து இப்படி மாத்த முடியுமா, மனசை மாத்தி உயரதிகாரிகளுக்கு வந்து அவங்களை அனுப்ப முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமா இருந்ததுல. சோ அதே மாதிரி இந்த நிக்கிதாவும் அவ்வளவு பெரிய வழக்குல சிக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ அந்த வழக்குக்குள்ள இந்த பசும்பொன் பாண்டியன் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 2010-11 இந்த நிக்கிதா வந்து இந்த நிக்கிதாவுக்கு ஆதரவா அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு, பணம் கொடுத்து ஏமாந்தவங்களை கூப்பிட்டு மிரட்டி இருக்காரு. அப்படிங்கிறப்போ இது எல்லாமே எங்கேயோ கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த விஷயம் வந்து இன்னும் பெருசா வெடிக்கணும் அப்படின்னா இந்த நிக்கிதா வேலை பார்க்கக்கூடிய எம்வி முத்தையா அரசு மகளிர் கல்லூரி திண்டுக்கல்ல இருக்குல்ல, அங்க போயிட்டு சிபிஐ தான் இப்போ அந்த அஜித்குமார் கேஸ் சம்பந்தமான எஃப்ஐஆர் கையில எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதை பேஸ் பண்ணி இது என்னென்னலாம் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இது வேலை பார்க்கக்கூடிய இந்த கல்லூரியில போயிட்டு இது என்னென்ன பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வெளியில எடுத்தாங்க அப்படின்னா, இந்த நிர்மலா தேவி மாதிரி இங்க இன்னொரு பிரச்சனை வரும், இது இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறத தான் நான் சொல்றேன். சோ இதுல எல்லாத்துக்கும் கனெக்டிங் பாயிண்டா யாரு தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு ஆதரவா நிக்கக்கூடிய நபரா இந்த பசும்பொன் பாண்டியனும் திமுகவுடைய முரட்டு முட்டா இருக்கக்கூடிய இந்த பசும்பொன் பாண்டியனும் இருக்காரு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிக்கிதா வேலை வாங்கியிருக்குல்ல, இது கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்குல்ல, அது வாங்கினதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய ஸ்கேம் இருக்கு. ஏதோ அவங்க குடும்பத்துல இருந்த அந்த பலத்தை வச்சு அவங்க எல்லாம் அதிகாரிகளா இருந்ததுனால அதை வச்சு ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணி தான் அந்த வேலை வாங்கியிருக்கு இந்த நிக்கிதா. ஏன்னா இல்லைன்னா இதெல்லாம் எக்ஸாம் எழுதி அப்படியே உள்ள போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணி தான் உள்ள போயிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. சோ அது சம்பந்தமான தகவல் அப்படிங்கிறத தேடிட்டு இருக்கேன், என்ன பண்ணுச்சு, எப்போ இது வேலைக்கு போச்சு, இது சம்பந்தமான தகவல் ஏதாவது நீங்க அந்த ஏரியாவா இருக்கலாம், இல்ல நிக்கிதா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், அப்படிலாம் இருந்தது அப்படின்னா ஆதாரப்பூர்வமா உங்களால என்கிட்ட அந்த விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி வேலை வாங்குச்சு அந்த விஷயத்தையும் நம்ம வெளியில கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். அதே மாதிரி இது வேலை செய்யற அந்த கல்லூரியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவிகளை விசாரிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா இதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இத மாதிரி சமூகத்துல நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும், குறிப்பா மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.